எதிரிகளால் இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை விட முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுவது மிக ஆபத்தானது என்று சொன்னார். பார்க்கிறோம், இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமிய வளங்கள், இஸ்லாமிய நிலங்கள், இஸ்லாமிய அடையாளங்கள் அனைத்தும் எதிரிகளால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, அது சூறையாடப்பட்டு களவாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் உலகம் முழுவதும் பார்க்கிறோம். எல்லா ஏகாதிபத்திய சக்திகளாலும் இஸ்லாமிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஆனால் அது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். அது எப்ப வேணாலும் நம்ம மீட்டுக்க முடியும். இன்று நம் கையில் இல்லாமல் இருக்கலாம், நாளை அது நம் கைக்கு கிடைக்க செய்ய முடியும். ஆனால் சமுதாயத்தினுடைய ஆக்கமாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களுடைய மூளை ஆக்கிரமிக்கப்படுமையானால், இந்த ஒரு தீமையான பழக்க வழக்கங்களுக்கு முஸ்லிம் இளைஞருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சென்று விடுமேயானால் நிச்சயமாக அதிலே இருந்து என்ன செய்ய முடியாது, நாம் மீட்டெடுக்க முடியாது என்று ஒரு முறை டாக்டர் யூசுப் கலாம் அவர்கள் சொன்னார்.